ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான பன்னீர் லேயர் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துட்டு இதில் 2 ஸ்பூன் தயிர், 1 கை புதினா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி, உப்பு, கரம் மசாலா, சுகர் ஒரு பிஞ்ச் இதெல்லாம் போட்டு பன்னீரோட மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிடுங்க. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சதை இப்போ வடித்து எடுத்துடலாம். 80% மட்டும் வடிச்சுக்கோங்க புதினா போட்டு. இந்த மாதிரி 80% குக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டபரால எண்ணெய், மிளகு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. புதினா இலையும் கொத்தமல்லியும் போட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் தயிர் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம்ல கொரியாண்டர் பவுடரு, கரம் மசாலா, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச், நம்ம மேரினேட் பண்ணப்போ போட்ட மசாலாஸ் எல்லாம் இப்போ திருப்பி போட்டுடலாம். சுகர் கொஞ்சமா. இப்போ நான் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சிருக்கேன். இப்போ வடித்த சாதத்தை ஒரு லேயர் போட்டுருங்க. அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் இன்னொரு லேயரு, திருப்பியும் வடித்த சாதத்து மேலே இன்னொரு லேயர் போட்டுட்டு நெய் போட்டுருங்க. அப்புறம் ஊற வச்சிருந்த குங்குமப்பூ பாலை மேலே ஊற்றிட்டு தம் போட்டுடலாம். இந்த மாதிரி தோசைக்கல் 10 நிமிஷம் சுட்டு வச்சுட்டு சிம்மிலே நீங்கள் வச்சு மேலே சுடுதண்ணி வச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக கம கமன் பன்னீர் லேயர் பிரியாணி ரெடிங்க. இந்த மாதிரி பூ மாறி இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.